குரேஷி அண்ட் ஆண்ட்ரியன் வந்து அட்வான்டேஜ் பண்ணியிருக்கீங்க. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைச்சது பிடிக்கலன்னா நீங்கள் அதை மாற்றி இந்த நாளில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சூஸ் பண்ணது வாழைப்பூ அதே வந்திருக்கு, நான் அதை வச்சு சமைக்கிறேன்னா ஏதாவது 2 டீமுக்கு நீங்கள் மாற்றி விடலாம். அதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டைம் அட்வான்டேஜ் இருக்கும். அது நான் ஹிண்ட்ரன்ஸ் வரும்போது சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாழைப்பூவே வச்சுக்கிறீங்களா இல்லை உங்கள்த மாற்றிக்கிறீங்களா? இல்ல நான் வாழைப்பூ வச்சுக்கிறேன். மற்ற 2 பேருக்கு நீங்கள் மாற்றி விட போகிறீங்க. எஸ். யாருக்கு மாற்றி விடுறீங்க? எங்களுக்கு மாத்தாதீங்க. வாழ்க்கை தான் வேணும். உன் நடிப்பை சேவ் பண்ண நான் டெசிஷன் பண்ணிட்டேன். நடிப்பு சேவ் பண்ணா டஃப்பான குக்கை மாத்திடுவோம் 2 பேரை. ஏய் குரோசி செம்ம டப்புடா. ஏய் யார்கிட்டனாலும் மோது, கஜேஷ் கிட்ட மோதாத. இல்ல குடுக்கலாம், நீங்க வாழைக்காய் கொடுங்க, வாழை பூத்தாங்க ஏதாவது கொடுக்கலாம். அவர் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு அவருக்கு பிடிச்சதான் பண்ணுவாரு. அவருக்கு மாத்திரத வேஸ்ட். மை மேன் கிரண். ஏய் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஏன் இதுல சார் குக்கோட டிசிஷன் தான். ஏய் குரோசி அமைதியாரு, கொன்னுட்ட உன்னை. கிரணுக்கு வாழைப்பழமோ மைம் கோபிக்கு வாழைக்காயும் கொடுக்க போறாங்க. டன் ரெடி. யாரா தலைவன்? போலாம் வா, எப்படி தான் போலாம். ஆஹா, மைம் கோபி அண்ணன் கண்ணு ஃபுல்லா நெருப்பு கொம்பளிக்குது. மைம் கோபி அண்ணன் உங்க மைண்ட்ல என்ன ஓடுது? அசிங்கமா ஓடுது. ஆண்டி எல்லாம் சரி. குரோசி. கிரணா உங்க மைண்ட்ல என்ன ஓடுது? அதை விட ஜாஸ்தி ஓடுது. இந்த வாரம் வந்து யாருக்குமே அவங்க ஆசைப்பட்டது கிடைக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுல இருந்த 2 பேருக்கும் ஆண்ட்ரின் ஒரு ஸ்கெட்சை போட்டு முடிச்சு விட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றான் பாருங்க அந்த லட்சம் பையன். ஷெஃப், இவங்களுக்கான அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. இந்த மெயின் குக்கிங்க்கு இவங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் என்னவா இருக்கு போகுது ஷெஃப்? ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்க போகுது. அந்த ஹிண்ட்ரன்ஸ் இதோ பிரம்மாண்டம். சைக்கிள் ஓட்டு. சைக்கிள் ஓட்டணுமா? புரியலையே. இன்னைக்கு உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் சைக்கிள் சேலஞ்ச். இதுல இருக்க சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஹிண்ட்ரன்ஸ்ல இருக்கும்போது ஃபுல்லா அதை மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். மேல இருக்க லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க குக் சமைச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஒருவேளை சைக்கிள் மிதிக்கும் போது லைட் ஆஃப் ஆச்சு, நீங்க சரியா மிதிக்கலன்னா குக்கு வந்து இங்க வந்து 2 நிமிஷம் இருந்துட்டு போகும். வெறுப்பேத்துறீங்களா?